வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி யூஜிசி நெட் பேப்பர் ஒன்லயும் இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இது பெஞ்சமின் ப்ளூம் அவரோடது தான். இவர் ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். இவர் ஒரு கமிட்டி இருந்துச்சு, இவருக்கு கமிட்டி ஆஃப் எஜுகேட்டர்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. இவர் தான் அந்த கமிட்டியோட சேர்மேன் மாதிரி. நெக்ஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னன்னா a framework for learning objectives. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். a framework for learning objectives அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்கூல் ஏதோ ஒரு கரிக்குலம் செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், ஓகே, அதை பத்தி பண்றதுதான் இந்த டாக்ஸானமி ஃபுல்லா. ஓகே, பெஞ்சமின் ப்ளூம் ஃபர்ஸ்ட் டாக்ஸானமி, இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எப்ப வந்துச்சு? 1956ல வந்துச்சு. இது ஒரு ஹைரார்கிக்கு இருக்கும். ஓகேவா, சிம்பிளா இருக்கும். லோல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் வளர்ற மாதிரி இருக்கும். லோ ஆர்டர்ல இருந்து ஹையர் ஆர்டர், சோ ஹைரார்கில செட் ஆயிருக்கும். ஓகே, இதுல மொத்தம் 3 டொமைன்ஸ் பத்தி இவர் சொல்லியிருக்காரு. காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன். காக்னிட்டிவ் டொமைன் வந்து இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் எப்படி வளருது. அஃபெக்டிவ் டொமைன் வந்து அஃபெக்ஷன், அதுதான் கீட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க, இமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். சைக்கோமோட்டர் எல்லாமே ஒரு பிசிக்கல் ஸ்கில்ஸ் பத்தினது சைக்கோமோட்டர் டொமைன். ஓகேவா, இவர் ஃபர்ஸ்ட் ஆனா ஆரம்பிச்சது அவங்க காக்னிஷனை பத்தி தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் அஃபெக்டிவ் டொமைன் பத்தி, அப்புறம் சைக்கோமோட்டர் டொமைன் பத்திலாம் வந்துச்சு. Okay, these domains are crucial for holistic education, addressing the emotional and physical aspects of learning. எதுக்கு இந்த டொமைன்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா, ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல்ல பசங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு லேர்னிங் நடக்குவாங்க. ஓகேவா, ஸ்கூல்ல மட்டும் இல்ல, ஈவன் காலேஜ்ல எல்லாம் கூட இந்த மாதிரி டொமைன்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இஸ் யூஸ்டு டு ஸ்ட்ரக்சர் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். மெயினா கரெக்டா நம்ம வந்து என்ன லெசன் சொல்லி கொடுக்குறோமோ அதை ப்ராப்பரா ஒரு ஆப்ஜெக்டிவ் கரெக்டா செட் பண்ணி சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட், கைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அங்க டீச்சர் எப்படி அதை கைட் பண்ணணும், எப்படி அந்த அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், பசங்க லேர்னிங் எப்படி கரெக்டா நடக்குது. ப்ரமோட் ஹையர் ஆர்டர் திங்கிங். இது எல்லாமே ஹைரார்கில இருக்கிறதுனால கரெக்டா லோ ஆர்டர்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு நம்ம ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணணும்னு இவங்க டாக்ஸானமி சொல்லுங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் டொமைன். இந்த காக்னிட்டிவ் டொமைன் 1956, இது ஓல்டு மாடல். இதுல ஃபர்ஸ்ட் எது இருக்கும்னா நாலேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அப்புறம் அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன். இந்த ஆர்டர்ல நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன்ல ஒரு லோ ஆர்டர் திங்கிங் ஸ்கில் டெவலப் பண்ணும். அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன் பண்ணும்போது பசங்களுக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங் வளரும். ஓகேவா, சோ நாலேஜ் இது எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வரும்னா, இந்த மாதிரி டைரக்டா கேட்க மாட்டாங்க. கேட்கறது ரொம்ப ரேர். அந்த ஆர்டர் கேட்கறது ஓகே எப்பனா வரும். ஆனா இந்த மாதிரி எதனா ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனோட லிஸ்ட் த அனிமல்ஸ் நேம், அந்த மாதிரி எதனா ஒன்று கொடுத்துட்டு இது எந்த ஆர்டரோட சேரும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் எப்பயுமே. ஓகேவா, ரெக்கக்னைஸ் பண்ணுன்னு சொல்றது எந்த ஆர்டர். ஓகேவா, அங்க நிறைய அனிமல்ஸ் கொடுத்துட்டு அதுல ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு லோ ஆர்டர் திங்கிங் ஸ்கில் தான் அது, இல்லையா? அது நாலேஜ். ரீகால் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ்ங்கிறது நாலேஜ். நெக்ஸ்ட், காம்ப்ரிஹென்ஷன் பண்றது, இது செகண்ட் ஆர்டர். ஓகேவா, கீழே லோ ஆர்டர் தான் இதுவும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கொஞ்சமா புரிஞ்சுக்கிறது. எக்ஸ்பிளைன், சம்மரைஸ், அந்த மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின், அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கீ டேர்ம்ஸ் மாதிரி. அது இந்த கீ டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அது காம்ப்ரிஹென்ஷன்ல தான் சேரும். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் நாலேஜ் எப்போ வரும்? நம்ம படிச்சதை யூஸ் பண்ணும்போது. யூசிங் நாலேஜ் இன் நியூ சிச்சுவேஷன்ஸ், யூஸ், டெமான்ஸ்ட்ரேட், அந்த மாதிரி வரும்போது அப்ளிகேஷன் வரும். நெக்ஸ்ட், அனாலிசிஸ் பண்றது, கம்பேர் பண்ணி, உனக்கு நல்ல பக்காவா அதை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும், அதை பத்தி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். சோ கம்பேர், கேட்டகரைஸ், அந்த மாதிரி வரும்போது பிரேக்கிங் டவுன் இன்ஃபர்மேஷன் இன்டு பார்ட்ஸ், அதை நம்ம பிரிச்சு அதை கம்பேர் பண்றதெல்லாம் அனலைசிஸ்ல செய்யணும், அதை அனாலிஸ் பண்ணி பார்க்கறது. நெக்ஸ்ட், சிந்தசிஸ் பண்ணும்போது கம்பைன் பண்றது, கம்பைனிங் பார்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ நியூ ஹோல். அப்படின்னு புதுசா ஒண்ணு நம்ம அதை வச்சு புரிஞ்சதை வச்சு பண்றது, கிரியேட் பண்றது, டிசைன் பண்றதுல சிந்தசிஸ். இவால்வேஷன், ஒரு கிரிட்டிக், அதை பத்தி சொல்றது, அசஸ் பண்றதெல்லாம் இவால்வேஷன். மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியா. ஓகேவா, இந்த ஆர்டர் சம்டைம்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா இந்த கீ டேர்ம்ஸ்ல இருந்து எதனா ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன் ரிலேட் பண்ணி அதை பத்தின ஒரு கொஸ்டின் வரும். ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன். இது 1956 ஓல்டு மாடல் பிரகாரம். அதுக்கப்புறம் 2001ல என்ன பண்ணாங்க, நியூ மாடல் வந்துச்சு. அது யார் பண்ணானா, லாரன் ஆண்டர்சன். ஓகே, இவங்களும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமில கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பார்ப்போம்.
The revision focuses on the cognitive domain and emphasizes the active nature of learning. கொஞ்சம் நம்ம இப்ப எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆச்சு, பசங்க கொஞ்சம் தானே பண்ண கத்துக்கணும்ன்றத அவங்க கொஞ்சம் எம்பசைஸ் பண்றாங்க. இப்போ ஆர்டர் மாறும்போது இந்த மாதிரி மாறுச்சு. ஆக்சுவலா இதுல இருக்க எல்லாமே சேம் தான், இங்க இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மாறு. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்புறம் அதை அப்ளை பண்ண தெரியணும், அப்புறம் அனலைஸ் பண்ண கத்துக்கணும், அதை இவால்வேட் பண்ணணும், அப்புறம் தானே பசங்க கிரியேட் பண்ணணும். இதுதான் இங்க சேஞ்ச் ஆனது. ஓகேவா? இங்க சிந்தசிஸ் வராது. அதுல நமக்கு சிந்தசிஸ் வந்திருக்கும், இங்க அது வராது. அதுக்கு பதிலா இங்க கிரியேட் வந்துரும். அதே மாதிரி இவால்வேட் வந்து அங்க லாஸ்ட் இருக்கும், இங்க இவால்வேட் வந்துட்டு அதுக்கு மேல கிரியேட் வரும். இது 2001ல லாரன் ஆண்டர்சன் பண்ணிருப்பார். சோ ரிமெம்பரிங்னா என்ன, ரீகாலிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படி எக்ஸ்பிளைனிங் ஐடியாஸ், அதை பசங்க புரிஞ்சது எப்படி இருக்கு, இன்டர்பிரட், சம்மரைஸ், அந்த மாதிரி வரும். அப்ளையிங்னா யூசிங் இன்ஃபர்மேஷன், நியூ சிச்சுவேஷன், இம்ப்ளிமெண்ட், சால்வ். அனலைசிங்னா டிராயிங் கனெக்ஷன்ஸ் அமங் ஐடியாஸ், தெரிஞ்சதை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்றது, டிஃபரன்ஷியேட், ஆர்கனைஸ். இவால்வேட்டிங்னா ஜஸ்டிஃபையிங் எ டிசிஷன் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஆர்கியூ, கிரிட்டிக் பண்றது, இவால்வேஷன். கிரியேட்டிங்னா பசங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது, ப்ரொடியூசிங் எ நியூ ஆர் ஒரிஜினல் ஒர்க், கிரியேட், டிசைன், கன்ஸ்ட்ரக்ட். இந்த கீ டேர்ம்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது புரிஞ்சிருச்சுன்னா அந்த கொஸ்டின் நமக்கு ஈஸியா புரியும். ஓகே, இதே மாதிரி ஆர்டர் சம்டைம்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா எதனா ஒரு சுச்சுவேஷனோட அதை கனெக்ட் பண்ணி நமக்கு வரும், அவ்வளவுதான். சரி, ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங். ஒரு தடவை நீங்களே ஒரு பேப்பர் வச்சு எழுதி பாருங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பார்த்தா புரிஞ்சிடும். புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபேக்ட்ஸுக்கு தான் மெமரி லெவல் சொல்றோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் மெமரிக்கு தான் நம்ம வரும், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா. இந்த 3 levels ஆஃப் லேர்னிங்ல நம்ம படிச்சோம், அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் படிச்சோம்ல, அதே தான் இங்கேயும். ரிமெம்பர் பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அதை அப்ளை பண்ணணும், அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அப்புறம் இவால்வேட் பண்ணும், கிரியேட் பண்ணிக்கணும். அது ஆண்டர்சன். நெக்ஸ்ட் இதுதான் இங்க வந்து, இது ஓல்டு மாடல் இப்படி இருந்துச்சு, நியூ மாடல். மொத்தம் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. இங்க நாலேஜ்னு சொன்னாங்க, அதே தான் இங்க ரிமெம்பர்னு சொல்லியிருக்காங்க. இங்க காம்ப்ரிஹென்ஷன் சொன்னாங்க, அதை தான் இங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாங்க. எல்லாம் சேம் தான். அப்ளிகேஷன் சொன்னாங்க, இங்க அப்ளையிங். இங்க அனாலிசிஸ் சொல்றாங்க, இங்க அனலைஸ் பண்ணி பாக்குறது, ரெண்டும் ஒண்ணுதான். இங்க சிந்தசிஸ் சொன்னதுதான் நமக்கு இங்க மேல கிரியேட்டிவ் ஆயிடுச்சு. சிந்தசிஸ் நம்ம பிரிச்சு பார்ப்போம் இல்லையா, அதை பிரிச்சு பார்த்து பண்ணுவோம். ஆனா வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளே பிரிச்சு பார்த்து பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஓன் நாலேஜ் இங்க நிறைய யூஸ் பண்ணணும். 2001ல ஆண்டர்சன் சொன்னது பிரகாரம் இது எவாலுவேஷன் இங்க வந்து, அவ்வளவுதான். ஓகேவா? அது வரைக்கும் மத்த 4மே இங்கேயும் இங்கேயும் சேம் தான். பட் இங்க வந்து நாலேஜ், இங்க ரிமெம்பர், அப்படி மாறும். ஓகேவா? இங்க நவுன்ல வருதுன்னு சொல்லுது, வேர்ப்ல இருக்கு, இது நவுன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நாலேஜ் இங்க ரிமெம்பரிங் இல்லையா, நம்ம வந்து பண்றது, ரிமெம்பர் பண்றது, இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமில காக்னிட்டிவ் டொமைன், இதெல்லாம் காக்னிட்டிவ் டொமைன் எதுக்குன்னா நம்மளோட எபிலிட்டிஸ், மென்டல் எபிலிட்டிஸ் எப்படி வளருது, இது எதுக்கு நமக்கு தேவைப்படுது ஸ்கூல்லனா, எப்படி வந்து பசங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல்ல ஒரு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் நம்ம பண்ணணும். பசங்களுக்கு இப்பதான் லோ ஆர்டர் திங்கிங்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் வளரும், நமக்கு அவுட்கம் நல்லா இருக்கும், லேர்னிங் அவுட்கம்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டொமைன் இதுல என்னன்னா அஃபெக்டிவ் டொமைன். ஓகே, அஃபெக்டிவ் டொமைன்னாலே அஃபெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், இமோஷனல் ரெஸ்பான்சஸ். சரி, என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் டொமைன் பத்தி தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 1956ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேர்னிங் அவுட்கம்க்கு நமக்கு எல்லாமே தேவைப்படுது, அதை பத்தி வந்தது அந்த அஃபெக்டிவ் டொமைன். ஓகேவா? அஃபெக்டிவ் டொமைன் டீல்ஸ் வித் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் அபவுட் வாட் தே ஆர் லேர்னிங், தேர் இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட் அண்ட் ஹவு தேர் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆர் ஷேப்டு த்ரூ எஜுகேஷன். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு படிக்கும் போது பசங்களுக்கு தான் எதுக்கு இது படிக்கிறோம், தான் படிச்சோன்னு இது எதுக்கு யூஸ் ஆகுது, அதுவும் பசங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி அது விரும்பி படிக்கணும், அங்கதான் அஃபெக்டிவ் டொமைன் வருது. ஓகே, it emphasizes the importance of emotional engagement and personal investment in the learning process. அதுல அதே மாதிரி ஹைரார்கி இருக்கு, இதுலயும் ஹைரார்கி இருக்கு. ரிசீவ் பண்ணணும், அப்புறம் ரெஸ்பாண்ட். ஓகே, ரிசீவிங்னா என்னன்னா அவேர்னஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு ஹியர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பசங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரணும், அது லிசன், நோட்டீஸ். அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் த்ரூ ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக். பசங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணும் போதே அங்க பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வளர ஆரம்பிச்சிடும். சோ அதுதான் இங்க ஆன்சர், டிஸ்கஸ். ஓகேவா? இதுவும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஒரு பேட்சுக்கு காக்னிட்டிவ் கொடுத்து ஒரு பேட்சுக்கு அஃபெக்டிவ் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கீ டேர்ம்ஸோட எதனா ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு.
ஸோ ரிசீவிங் ரெஸ்பாண்டிங் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்ட் என்னன்னா வேல்யூயிங். வேல்யூயிங்னா ரெக்கக்னைசிங் த வர்த் ஆஃப் சம்திங் அண்ட் ஷோயிங் கமிட்மெண்ட். பசங்களுக்கு என்ன படிக்கிறோம் வர்த் தெரியணும், அதை வேல்யூ அப்ரிஷியேட், அது வேல்யூயிங். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்செப்டுவலைசிங். ஓகேவா? ப்ரியாரிட்டைசிங் வேல்யூஸ் அண்ட் ரிசால்விங் கான்ஃபிளிக்ஸ் பிட்வீன் தெம். பசங்களுக்கு இது முக்கியம்ன்றது புரிஞ்சு படிக்கணும், ஆர்கனைஸ் பண்ண கத்துக்கணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ப்ரியாரிட்டைசிங் வேல்யூஸ் அண்ட் ரிசால்விங் கான்ஃபிளிக்ஸ், இன்டகிரேட் ஒரு பேலன்ஸ் பண்றது, இதெல்லாம் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் பை வேல்யூ. இது லாஸ்ட். எப்பயுமே இந்த ஹைரார்கில இருந்து கீழ இருந்து மேல வளரும். அதே மாதிரி கீழே இருக்கிறது லோ திங்கிங் ஸ்கில், இதே மாதிரி லோ அஃபெக்டிவ் டொமைன் ஸ்கில். இது மேல போகும்போது மேல ஹையர் திங்கிங் ஸ்கில். அது திங்கிங் எல்லாம் காக்னிட்டிவ், இதெல்லாம் மாதிரி மென்டல் காக்னிஷன் இது. ஓகேவா? கொஞ்சம் இதெல்லாம் வந்து எமோஷன்ஸோட சேரும், பசங்க இன்ட்ரெஸ்டா பண்றது. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் பை வேல்யூ, அடாப்டிங் பிஹேவியர்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் எ கன்சிஸ்டன்ட் வேல்யூ சிஸ்டம். பசங்க அதுல இருந்து பிஹேவியர் கத்துக்கிட்டது அதை வந்து பண்றது. ஸோ ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசிங், கேரக்டரிஸ்டிக். நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் ஒரு காக்னிஷன் மட்டும் வளர்றதா இருக்கக்கூடாது, இதை சுத்தியும் இருக்கணும். படிக்கிறது வந்து தான் இன்ட்ரெஸ்டாவும் பசங்க படிக்கணும், எதுக்கு படிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி படிக்கும் போது அந்த ஆப்ஜெக்டிவ் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசிங், கேரக்டரைசிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது எதனா ஒரு சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி வரவும் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டொமைன் சைக்கோமோட்டர் டொமைன். சைக்கோமோட்டர் டொமைன்னா என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் பண்ணி. ஓகே, ஒன்னு வந்து மிஸ் சொல்லி கொடுக்கறத புரிஞ்சு படிக்கிறோம். அடுத்தது அஃபெக்டிவ் டொமைன்ல இன்ட்ரெஸ்டா படிக்கிறது, தானே புரிஞ்சு இன்ட்ரெஸ்டோட படிக்கிறது. அது மட்டும் பத்தாது இல்ல, பசங்களே தானே எதனா ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு லேர்னிங் நல்லா நடக்கும். அததான் சொல்றாங்க. It focuses on physical movement, motor skills, and the coordination of the body. It emphasizes the importance of hands-on practice and physical activity in learning, such as performing a sport, playing an instrument, or using the tools. எதுனாலும் ஓகே, நம்ம பிசிக்கலா கத்துக்கிறது நமக்கு நிறைய ரொம்ப நாளைக்கு இருக்கும், இந்த ரீட்டைன் ஜாஸ்தி இருக்கும்ல. நெக்ஸ்ட் ஒரிஜினல் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பெஞ்சமின் ப்ளூம் 1956ல பண்ணாரு. அது பிரைமர்லி அது எதுல ஃபோக்கஸ் பண்ணா காக்னிட்டிவ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பண்ணாங்க, ஒரு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் நடக்கிறதுக்கு அஃபெக்டிவ் டொமைனும் சேர்ந்து சொல்லி திரும்பியும் அதெல்லாம் பண்ணாங்க ரிசர்ச் பண்ணி. நெக்ஸ்ட் சைக்கோமோட்டரும் தேவைன்றது திருப்பி ரிசர்ச் பண்ணி சேர்க்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1972ல மோஸ்ட் வைட்லி ரெகக்னைஸ்டு மாடல் எதுன்னா டாக்டர் இ.ஜே. சிம்சன். டாக்டர் இ.ஜே. சிம்சன், டாக்டர் இ.ஜே. சிம்சன் இங்க மறைஞ்சிருக்கு, டாக்டர் இ.ஜே. சிம்சன் அங்க இருக்கு. ஓகேவா? அவர் 1972ல ஃபர்ஸ்ட் சைக்கோமோட்டர் டொமைன் பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா இருக்குன்னா, சைக்கோமோட்டர் டொமைன்னா பசங்க ஒன்னத்தை வந்து பண்ணி கத்துக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி கத்துக்கணும். ஸோ பர்செப்ஷன் ஃபர்ஸ்ட் பசங்க வந்து ரெகக்னைசிங் சென்சரி கியூஸ். ஸோ ஃபீலிங் த டெக்ஸ்சர் ஆஃப் அ ஃபேப்ரிக் டு ஐடென்டிஃபை இட், அப்படி தொட்டு பார்த்து கத்துக்கிறது. நெக்ஸ்ட் செட், ப்ரிப்பரிங் டு ஆக்ட். ஓகே, கெட்டிங் இன் டு பொசிஷன் பிஃபோர் ஸ்டார்டிங். ஒன்னு தொட்டு பார்த்து கத்துக்கிறது, ஒன்னு ரெடி ஆகுறது அதுக்கு. நெக்ஸ்ட் கைடட் ரெஸ்பான்ஸ், லேர்னிங் த்ரூ ப்ராக்டிஸ் வித் கைடன்ஸ் ஓட கத்துக்கிறது, ஃபாலோயிங் எ டீச்சர்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் மெக்கானிசம், டைப்பிங் வித்தவுட் லுக்கிங் அட் த கீபோர்ட். இப்ப வந்து பசங்க கத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை பண்ணி பாக்குறாங்க. இப்போ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அந்த பசங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ன்றதுதான் இது. ஃபர்ஸ்ட் பர்செப்ஷன், முதல்ல பசங்க வந்து அதை பத்தின ஒரு தாட் வருது, அப்புறம் அதுக்கு ரெடி ஆகுறாங்க, அதுக்கப்புறம் டீச்சர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் டீச்சரோட ரெஸ்பான்ஸோட கத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் பசங்களுக்கு பண்ண கத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் யார் சொன்னா? இ.ஜே. சிம்சன் சொல்றாரு. ஒரு சைக்கோமோட்டர் டொமைன்னா எப்படி பசங்க ஹேண்ட்ஸ் ஆனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ், அப்படின்னா மாஸ்டரிங் காம்ப்ளெக்ஸ். ஒரு விஷயத்த பண்ண அதுல பசங்க மாஸ்டரி ஆயிடுறாங்க. அப்புறம் அடாப்டேஷன், அட்ஜஸ்டிங் ஸ்கில்ஸ் பண்ணி ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா அதை அப்புறம் இன்னொன்னுக்கு யூஸ் பண்றோம். இப்ப சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது அந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி 2 வீலர் கத்துக்கிறது மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஆல்டரிங் a dance routine to fit ஒரிஜினேஷன், கிரியேட்டிங் நியூ டெக்னிக்ஸ், நான் உங்களே கிரியேட் பண்றது. இது சைக்கோமோட்டர் டொமைன், ஆர்.ஜே. சிம்சன் சொன்னது. ஓகேவா? இதுல மொத்தம் 7 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, டேவ்னு வராரு. இவரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இவர் 1975ல மொத்தம் 5 போதும்னு சொல்றாரு. சைக்கோமோட்டர் டொமைன்ல மொத்தம் 5. ஏன்னா ரெண்டுமே இதுல ஆட் பண்ணுனா இது ரெண்டுத பத்தியும் லாஸ்ட்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு யூஜிசி நெட்ல. ஓகே, அதுல இது ரொம்ப முக்கியம். ஆர்.ஹெச். டேவ்
ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருக்கு 1975 மொத்தம் 5 விஷயம் சொல்றாரு. ஆர்ஜே டேவ் introduced his model for the psychomotor domain in 1975, which is known for its simplicity and practical application. இது என்ன ஆச்சு, ஒரு practical applicationக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இது மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மொத்தம் 5 சொல்றாரு. இது ஹைரார்கில இருக்கு. இமிட்டேட் பண்றது, அப்புறம் மேனிப்புலேட், அப்புறம் ப்ரிசஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன். திருப்பி ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ப்ரிசஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன். ஓகேவா? இது சம்டைம்ஸ் ஆர்டரா கேட்பாங்க. சைக்கோமோட்டர் டொமைன்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஆன்சான் தான். எப்படி பசங்களுக்கு நம்மளோட லேர்னிங் ஆப்ஜெக்ட் எப்படி ஆன்சான் மூலியமா நம்ம பண்றது. இதுலயும் லோ ஆர்டர்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் மாதிரி, இதுலயும் லோ ஆர்டர்ல இருந்து பசங்க ஃபர்ஸ்ட் பார்த்து கத்துப்பாங்க. அப்புறம் மேல நேச்சுரலைசேஷன் போகும்போது கத்துக்கிட்டதை வேற ஒருத்தர் யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க பக்காவாயிடுவாங்க. ஓகே, மாஸ்டரி ஆயிடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இமிட்டேஷன். இமிட்டேஷன்ல என்ன பண்றாங்க, அப்சர்விங் அண்ட் ரெப்ளிகேட்டிங் த ஆக்ஷன் ஆஃப் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்து கத்துக்கிறாங்க, பாக்குறாங்க. நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன், பிராக்டிசிங் எ ஸ்கில் அண்டர் சூப்பர்விஷன், ரிஃபைனிங் த டெக்னிக். பசங்க வந்து பார்த்து மிஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கைடட் எடுத்துட்டு கத்துக்கிட்டாங்க. ப்ரிசஷன், பெர்ஃபார்மிங் எ ஸ்கில் அக்யூரேட்லி, தானே தனியா பண்றது. ஆர்டிகுலேஷன், கோஆர்டினேட்டிங் மல்டிபிள் ஸ்கில்ஸ் இன் ஹார்மோனியஸ் வே. அத மாதிரி ரிலேட்டடா இருக்கேன்னு ஒண்ணு பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி பண்ணி பாக்குறது. ஆர்டிகுலேட் பண்றது, தெரிஞ்சதை பண்ணி பாக்குறது. நெக்ஸ்ட் நேச்சுரலைசேஷன். now என்ன ஆயிடுச்சு, the skill becomes automatic, performed without conscious thought. நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ண கத்துக்கிட்டோம்னா அதை டக்குன்னு நம்ம கடகடன் பண்ணிடுவோம்னா அதுதான் இங்க நேச்சுரலைசேஷன். இந்த 5 வந்து ஒரு லேர்னிங் அவுட்கம் டெவலப் பண்ண தேவைன்னு சொல்றாங்க. இந்த டொமைன்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா, நம்ம ஒரு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் ஒண்ணு செட் பண்ணிடுவோம். ஆப்ஜெக்டிவ்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு லெசன் இப்ப நடத்துறோம்னா அந்த லெசன்ல வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல, அதுதான் ஆப்ஜெக்டிவ். இதெல்லாம் நான் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னு நம்ம செட் பண்றோம்ல, அதுதான் ஆப்ஜெக்டிவ் அங்க. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து வெறும் நம்ம காக்னிஷன் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல எல்லா விஷயமும் இன்ட்ரெஸ்ட், பசங்களோட மோட்டிவேஷன் லெவல் அங்க கொடுக்கணும். பசங்க எமோஷன்ஸா கனெக்ட் ஆயிருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண வைக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், தானே பசங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த ரீட்டைன் ஜாஸ்தி இருக்கும் பசங்களுக்கு. அது மனசுல நல்லா பதியும். அதுக்குதான் இந்த 5 இந்த 3 டொமைன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஓகே. See, Bloom's taxonomy aims to provide a comprehensive framework that addresses different aspects of learning: cognitive, emotional, and physical. இது மூணுமே வந்து முக்கியம். Next, this holistic approach ensures that education targets the full spectrum of student development, from intellectual growth to emotional maturity and physical proficiency. ரொம்ப important. Bloom's taxonomy actually எதுக்கு, நான் ஒரு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் ஒரு டீச்சர் செட் பண்ணும்போது அது வந்து எதெல்லாம் சுத்தி அமைஞ்சிருக்கணும்னா, அந்த குழந்தையோட ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ஹோலிஸ்டிக்கா வளர்றதுக்கும் உதவணும். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் growth வளரணும், ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி வளரணும், குழந்தைக்கு ஒரு பிசிக்கல் ப்ரொஃபிஷியன்சி வளரணும், தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா நம்ம நினைச்ச அந்த லேர்னிங் அவுட்கம் கண்டிப்பா வரும். அந்த குழந்தையும் கரெக்டா கத்துருக்கும். ஓகேவா? கண்டிப்பா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தெரியல, அந்த ஆர்டர் நீங்களே ஒரு எழுதி பாருங்க தனியா, இப்ப நல்லா புரியும். அந்த ஆர்டரோட எழுதி பாருங்க. அப்புறம் இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் இங்க ரெட்ல கொடுத்துருக்கேன், அதையும் பாத்துக்கோங்க. அது எதனா ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி தான் வரும். சோ அதை அப்படி கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். வேற யாருன்னா பேப்பர் பண்ணி எழுதுறவங்க தெரிஞ்சா அவங்களுக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ. நல்லா எழுதுங்க எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட்.